நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோ வந்து யார் யாருக்குன்னா, நெக்ஸ்ட் ஒரு 1 டேக்குள்ள ஒரு மினிமம் 1 ஆர் 2% ப்ராஃபிட் மட்டும் போதும். பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றவங்களுக்கும், 2வது ஓரளவுக்கு நான் வெயிட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கும், 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலானது. நான் டே டு டே நெறைய ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இவங்க 3 பேருக்கும் தேவையான நம்ம கிரிப்டோ வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொன்னுத்தையும் அத டீட்டெயிலா ஏன் அத நம்ம லிஸ்ட் பண்ணணும்? எதனால அப்படி பண்ணணும்? அப்படின்ற டீட்டெயிலா நம்ம சொல்றோம். ஸோ யாருக்கு தேவையோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபர்தரா உடனுக்குடனே அப்டேட்ஸ் எல்லாமே அது வரும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீட். இது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 1 ஆர் 2% ப்ராஃபிட் கிடைக்கணும், வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த கிரிப்டோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டானது. ஆனா இதுக்கு நீங்க நம்ம வீடியோ போடுறதுக்கோ டெலகிராம்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் கண்டிப்பா இந்த லெவல்ங்கிறது. ஆல்மோஸ்ட் 0.94 இந்த ரேஞ்சு கிட்ட நீங்க வாங்குனீங்கன்னா, சும்மா இது ஒரு ட்ரேட் அப்படிலாம் இல்ல. மினிமம் நம்ம வந்து இதுல வந்து எவ்வளோ எடுக்கலாம்னா, ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்து இந்த ஒரு வாவ்! இதுல ஹை போனாவே நமக்கு 6.62 இது பெரிய ப்ராஃபிட் தான். கண்டிப்பா மேல போகும், அதுல டவுட் கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ப இந்த ஒரு கிரிப்டோ வந்து வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் மினிமம் கீழ இவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டு தான் என்ட்ரி இங்க வச்சுட்டா கூட, நம்மளோட மினிமம் டார்கெட் வந்து இதுவா இருக்கட்டும். மினிமம் பெர்சன்டேஜ் டார்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ப இந்த லெவல் வச்சுக்கலாம். கீழ ஸ்டாப் லாஸ் என்னப்போ ரொம்ப ஹையரா கொடுத்துட்டோம் மேல, அதனால இல்ல. கண்டிப்பா இது மேல போயிடும். ஸோ அதனால நீங்க இத பத்தி யோசிக்க தேவ. பீட்ட வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். மினிமம் ஒரு 2 to 3% நம்ம எதிர்பார்க்கலாம் பீட்ல. கேட்கறதுக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கலாம். பட் ஆனா நல்ல ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குது. அப்புறம் பிஸி 1 மினிட். இது பிஸி அடுத்த கிரிப்டோ. இத இது வந்து நம்ம எப்படின்னா, ஓகே வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா போகும் அப்படின்ற எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த கிரிப்டோ ஓகே. பேட்டர்ன பார்த்தாலே தெளிவா தெரியுது. இது ஒரு பிரேக் அவுட் சேனல் இருக்குது. பிரேக் அவுட் குடுத்துட்டு மேல போக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனா, இது நல்லா கவனிக்கணும். இந்த 88.44க்கு மேல போனா தான் இதுல பை பண்ணணும். அதுக்கு கீழ வரைக்கும் நம்ம பை பண்ணணும். மேல போனா நம்ம இத ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இன்கேஸ் 85.71 கீழ வந்துட்டோம்னா, நம்ம செல்லிங் குடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கண் வைத்து வெயிட் பண்ணி நம்ம பண்ணா இது ஒரு நல்ல ஒரு ட்ரேடு. மேல என்ன கீழ இருந்தாலும் மினிமம் ஒரு 5 to 10% நம்ம எதிர்பார்க்கலாம். பிஸி யூனிவர்சிட்டில. அப்புறம் கேப் இது வந்து ரொம்ப அக்ரெசிவ்ங்க. ரொம்ப 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 கம்மியான ப்ராஃபிட்ல ஹையரானது. இது ரொம்ப ஆல்ரெடி இந்த கேப் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் குடுத்துட்டான். பட் இன்னுமே இது மூவ்மெண்ட் போகும். ஆல்மோஸ்ட் எவ்வளோ எதிர்பார்க்கணும்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 0.70 அந்த அளவுக்கு. இப்போ ஷார்ட் டேர்ம்ல ரொம்ப இது வந்து நம்ம பீட்டோட இதில வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம்ல 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு ட்ரெண்ட் லைன். கப் அண்ட் ஷேப் பேட்டர்னு. மோஸ்ட்லி என்ன பண்ணும்னா, இந்த இது வந்து பிரேக் அவுட் குடுத்துட்டு மேல போக வாய்ப்பு இருக்கு. ஒரு 5 to 60 அந்த அளவுக்கு போலாம். ஸோ அதனால அது போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, நாம இங்க ட்ரேட் பண்ணலாம் அடுத்தது. இது ஒரு நல்ல ஸ்டாக் கேப்புக்கு. ஆனா ஷார்ட் டேர்ம் ஓடுனா லாங் டேர்ம் எதிர்பார்க்க முடியாத கேப்பு. ஏன்னா எப்ப வேணா கீழ விழலாம். கேஜிஎன்எஸ் எல்லாரும் எதிர்பார்த்த இது வந்து நம்ம லாங் டேர்முக்கு எதிர்பார்க்கலாம். எப்படின்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க. இதோட பேட்டர்ன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா மேக்ஸிமம் இது வந்து பிரேக் அவுட் குடுத்துட்டு போக சான்சஸ் ரொம்ப ஹையர் ஆகுது. பட் ஆனா இது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் இதுல பூம் ஆக வாய்ப்பு இருக்குது. மினிமம் இது வந்து ஒரு 30% வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். இந்த கேஜிஎன்எஸ் இதோட பேட் நியூஸ் வராத வரைக்கும். மார்க்கெட் இப்போதைக்கு அப் சைட்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கேஜிஎன்எஸ் அப்பா 100% அவ்வளோ இல்லைனாலும் ஒரு 20% இருந்தாலும் பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ அதனால வெயிட் பண்ணுவோம். இது பெரிய மூவ்மெண்ட்ல இவ்வளோ நாள் அக்குமுலேஷன் ஆகலாம். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ரிவார்ட் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம இதை வெயிட் பண்ணலாம். தப்பில்ல. இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான்.